Hi friend, welcome to Happy Family Vlog. நீங்கள் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பழைய சாதம். இந்த வெயிலுக்கு வந்து பழைய சாதம் அப்படின்னு அதை சொல்கிறத விட அமிர்தம் அப்படின்னு பேர் சொன்னால் தான் அதுக்கு பொருத்தமாக இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. பழைய சாதத்துக்கு வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ் என்ன அப்படின்னா கருவாட்டு தொக்கு தான். அது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு செய்ய டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் துவையல் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி அதுதான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி பழைய சாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தான். எனக்கு வந்து இன்னொரு ரெசிபி செய்ய போகிறேன். அது என்னங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பழைய சாதம் எடுத்து வைக்கும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பிடணும் போல் தோணிகிட்டே இருந்துச்சு. இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறதுனால அதை வேண்டாம் அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் துவையல் வந்து நான் எடுத்துப்பேன். இப்போ நம்மளுக்கு அதில் வந்து தேங்காய் வந்து குக் பண்ணாமல் நம்ம அரைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குட் ஃபேட்டு தான். துவையல் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு நான் என்ன ரெசிபி ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி கஞ்சி. இது வந்து நம்ம மார்னிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் ஒரு சில பொருட்களும் சேர்த்து ஆட் பண்ணியிருப்பேன். எப்போவுமே வந்து மார்னிங் வந்து நான் ஒரு 9 o'clock 10 o'clock இந்த டைமில் தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன். அந்த டைமில் ஃபஸ்ட்டு இந்த கஞ்சி எடுத்துப்பேன். சப்போஸ் நம்மளுக்கு வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, ஏதாவது முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் ரிச் ப்ரோட்டீன் மாதிரி நம்மளுக்கு முட்டை இந்த மாதிரி எடுத்துப்பேன். இப்போ வந்து இப்படி தான் டயட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நல்ல வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம், ஏன்னா இப்போ ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடச்சிரும்ல நம்மளுக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம், பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்கும், நம்மளுக்கு எப்படி குறைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களோட இதை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீடு போக வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் காலையிலே எல்லாருக்குமே சிம்பிளாக ரெசிபி செஞ்சாச்சு. அது வந்து பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்குலாம் வந்து ரெசிபி எதுவுமே செய்யலை. நம்ம தண்ணி மட்டும் தான் முந்தின நாள் சாப்பாட்டுக்கு ஊற்றி வச்சேன். அதுக்கப்புறம் காலையில் அதை எடுத்து துவையல் மட்டும் அரைச்சிட்டேன். ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க, என்னது ரெசிபி பண்ணீங்களா, பழைய சாதம்லாம் ஒரு ரெசிபியா அப்படின்ட்டு. அதனால் நானே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் போகிறதுனால சாரீ எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிம்பிளாக ஆரி ஒர்க் பண்ணது தான். இந்த சாரியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பொங்கலுக்கு வந்து நான் வியர் பண்ணது. நான் வந்து எப்போவுமே வெளியில் கொடுத்து சாரீ அயன் பண்ணி வாங்க மாட்டேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா மட்டும்தான். அப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ் ரொம்ப நெருங்கின சொந்தம் அந்த மாதிரி ஒரு போக வேண்டியது இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அப்படி அயன் பண்ணி வாங்குவேன். மற்றபடி நானே வீட்டில் அயன் பண்ணிப்பேன். இதை பார்த்துட்டு எப்படி சாரீ அயன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்டுறாதீங்க. ப்ராப்பராலாம் நான் பண்ண மாட்டேன். சும்மா அந்த முந்தான பகுதியை மட்டும்தான் நான் அயன் பண்ணுவேன். மற்றபடி நம்ம சாரீ நீட்டாக கட்டுறதுலே அது நீட்டாக வந்துடும். அதனால் ஒவ்வொன்றா எடுத்து எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சாரீக்கு வந்து அந்த முந்தான பகுதியை மட்டுமே நீங்கள் வீட்டில் அயன் பண்ணிடுங்க. அது மட்டும் பண்ணால் கூட போதும். மற்றபடி நம்ம கெட்ட தெரிஞ்சவங்க அப்படின்னா ஈஸியாக கட்டிடலாம். ஏன்னா அந்த இடம் மட்டும் தான் நம்மளுக்கு சாரீ கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து அப்படி ஃபுல் சாரியுமே அப்படி தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அது நீட்டாக நம்ம அயன் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அப்படி நம்மளுக்கு மடிப்பாக கிடக்கும்போது அது கொஞ்சம் நீட்டாக பண்ண மாதிரி இருக்கும். யார் தான் கண்டுபிடிச்சான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏப்ரல் மேலே தான் ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்ட்டு. அதாவது நம்மளுக்கு லீவ் டைம் அப்படி தான் வருது. அந்த சம்மர் டேயில் தான் நம்ம வைக்க வேண்டியதும் இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எத்தனை டைம் பவுடர் போட்டாலும் போடாத மாதிரியே தான் இருக்குது. இப்போ நான் கையில் வச்சுருக்குது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்க்க ஒரு ஆயில்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபேஸ் க்ரீம் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம். இப்போ புதுசாக வந்திருக்கு. இதை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு பேஸ்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆயில்மெண்ட் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்குது. இந்த க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரியே இருக்குது. ஆனால் அது வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து தண்ணியில் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணவே வேண்டாம். நல்லா இருக்குது, அது யூஸ் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கிளம்புறதே ஒரு பெரிய வேலை. நம்ம ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம போட்ட பவுடர் எல்லாமே போயிடும். நம்ம லேட்டாக கிளம்பணும் அப்படின்னா இன்னும் கிளம்பலையா அப்படின்ட்டு வந்து கோவப்படுவாங்க. அதுக்காகவே வேக வேகமாக கிளம்பி உட்காந்துட்ருப்போம். அந்த டைம் தான் அவங்க லேட்டாகவும் வருவாங்க. வெயில் வந்து இப்போ எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்த அளவுக்கு மழையும் அப்பப்போ பெஞ்சிட்டே தான் இருக்குது. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் அப்படி சேஞ்ச் ஆகிட்டு அப்படி வானத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக மேகமாக இருந்துச்சு. அப்புறம் சாரல் விழ ஆரம்பிச்சிச்சு. ஃபங்க்ஷன் வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டு பக்கம். அப்படி போயிட்டு அம்மாவையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. சரி போய் பார்த்துட்டு அப்படியே அப்பாவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். என்ன சின்ன பிள்ளைக்கு பட்டன் மாட்டி விட்ட மாதிரி உடம்பு பரவாயில்லையா? இப்போ ஐயா வாங்கய்யா, ஐயா உள்ள வாங்கய்யா.
ஐயா வந்தோன்னே அதிரடியாக தான் அவங்களுக்கு மரியாதைண்ணே. உட்காருங்க ஐயா போய். ஸ்மைல் பா, ஸ்மைல். பல்லு இருந்தா தானே ஸ்மைல் பண்ணுவாங்க. நடிக்காதீங்கன்னா நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க. ஸ்மைல் ஆகும். எங்க அப்பாவுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும், ஆனா நடிக்கலாம். ஸ்மைல். பல்லு இல்லைல்ல. 2 நாள் முன்னாடி அம்மா நான்லாம் பேசும்போது அம்மாவும் ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க. அப்புறம் அக்காவும் வரேன்னு சொல்லியிருந்தா. அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வேலை வந்துருச்சு, அதனால டியூட்டிங்கிறதுனால அவளாலையும் வர முடியலை. நம்ம என்ன தான் பிளான் போட்டாலும் ஃபைனலாக வந்து கடவுள் யார் யார் எங்கே போகணுன்னு எழுதியிருக்காங்களோ அந்தபடி தான் நடக்கும். போனோடனே பொண்ணு மாப்பிள்ளையை ப்ளஸ் பண்ணோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கொஞ்சம் நேரம் பேசினோம். இவங்க வந்து நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னோட சித்தப்பா பொண்ணு. அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினோம். பேசிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போயாச்சு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடேரியன் தான். ஏதோ கொஞ்சம் தப்பிச்சிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம டயட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி இந்த மாதிரினா நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அதில் வந்து நம்ம ப்ரோட்டீனை வந்து எதிர்பார்க்கவே முடியாது, ஃபைபர் எதிர்பார்க்க முடியாது. இப்போ வெயிட் லாஸ் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம பிளேட்டை பார்த்தாலே எது ப்ரோட்டீன் எது ஃபைபர் இந்த மாதிரி தான் யோசித்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்பாவை கொண்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் அங்கேருந்து பேசிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது எங்களோட ஃப்ரெண்டு வந்து அப்ராட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவங்களோட பையன் வந்து ரொம்ப க்யூட்டாக பேசுவான். அவன் பேசுகிறத கேளுங்க. ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். கையை காமிச்சு சொல்லு. நீ யாருன்னு சொல்லு. சஞ்சித். சஞ்சித்னா யாரு? சஞ்சித்னா யாரு? நான் தான். பார்க்க கொஞ்சம் அஜய் தம்பி மாதிரியே இருக்குல்லண்ணே. என்னோட பையன் மாதிரியே இருக்கு. நீ எங்க இருந்து வந்திருக்க சொல்லு. இல்ல, தூத்துக்குடியில இருந்து தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன். எங்க இருந்து வந்த சொல்லு. எங்க இருந்து தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன்? சவுதியில இருந்து தூத்துக்குடி வந்திருக்கான். இது என்னோட ஃப்ரெண்டு, குட்டி ஃப்ரெண்ட். என்னமா? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட், இவனை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கான்? கியூட்டா இருக்கான்ல. இவனை பத்தி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஓகே, நல்ல கமெண்டா வரணும்னு சொல்லு. நல்ல கமெண்டா வரணும். கண்டிப்பா வருந்தாங்க. நீ கியூட்டா இருக்க. ஓகே, எல்லாரும் பாய் சொல்லிடு. பாய்.